அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சென்ற வாரம் கெபின் க்ரூ சம்பந்தமாக அவங்களுடைய ஜாப் எப்படி இருந்தது, எப்படி அவங்களோட ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி அமையுது, என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் தேவை அப்படின்ற சில முக்கியமான விஷயங்களை நம்ம சுயநலனோட சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சென்ற வாரம். அதில் தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கு வந்து இந்த வீடியோ பார்ட் 2 அமைய போகுது. அந்த மாதிரி நம்ம டிரெக்டாக வந்து கேள்வி போவோம். சுயநலனா நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த முக்கியமான கேள்விதான், இங்கேருந்து என்ன சொல்கிறது, இப்போ கிண்ணியாவிலேருந்து கொழும்புக்கு போனாலே நமக்கெல்லாம் மூச்சு வாங்க அவ்வளோ டயர்டாக இருக்கும். சரிதானே? இப்போ நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச வகையில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளைங் தான், உங்களுக்கு தொடர்ந்து ஃப்ளைட் இருக்கும், ஒரு இடையில 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன சொல்கிறது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான். இப்போ நீங்கள் இதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? அடுத்தது வந்து இப்போ அதில் ஏன் கேட்குறேன்னு சொன்னால், இப்போ நமக்கு கொஞ்சம் டயர்டானாலே நம்மளோட முகத்தில் அது விளங்கும், அது மாதிரி நம்மளோட நடக்கிற எல்லாம் விளங்கும். இப்போ நீங்கள் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி எப்படி நீங்கள் வர பேசஞ்சர்ஸோட சிரிச்ச முகத்தோட என்ன மாதிரி அதை மேனேஜ் பண்ணுறீங்க ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளைங் உட்பட? என்னை பொறுத்தவரை நான் சொல்ல போனால் வந்து அது அந்த ஆரம்பத்தில் சொன்னது அந்த போன் சென்றுவான்னு சொல்லிட்டு இருந்தேன், கைண்ட் ஹார்ட் இருக்கணும்ல. நம்ம சிரிப்பு கூட உண்மையாக சிரிக்கணும். நிறைய பேரோட நம்ம பழகிறது கூட வேலைக்காக பழகிறது மாதிரி, வேலைக்காக சிரிக்கிற மாதிரி இருக்காம வாரவங்களை வந்து நம்ம டெய்லி எப்படி வரவேற்போமோ, இதுக்காக வந்து தனியாக நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸை காண்பிக்காம நம்ம வளமையாக எப்படி இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ பேசஞ்சர்ஸை வந்து நாங்கள் வந்து அவங்களோட வந்து பேசுறதும் அவங்கள அரவணைக்கிறதும் அவங்களுக்கு உபசரிக்கிறதும் இது இருக்கணும். நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன் இந்த டயர்ட்னஸ். எங்களை பொறுத்தவரையில் வந்து எக்ஸசைஸ் இருக்குது ஒரு வகையில். அது மாத்திரம் இல்லாமல் மிக முக்கியமான எக்ஸசைஸ் வந்து தூங்குறது. எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் ஒன்று தேவை. ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு இடையில வந்து எப்படியும் ஒரு 12 மணித்தியாலும் வந்து ரெஸ்ட் ஒன்று தேவை. ஸோ அந்த ரெஸ்ட்டை வந்து நாங்கள் ரெஸ்ட்டாக எடுக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அதுக்குரிய நேரத்தை நாங்கள் ஒதுக்கி தூங்கணும். தூங்காட்டி வந்து முகத்துலையும் எங்களுடைய உடம்புலையும் வந்து ஒரு ஃபிசிக்கலி ஒரு சேஞ்ச் ஒன்று தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் மெயின். மற்றபடி நிறைய பேர் வந்து ஜிம் போவாங்க, நிறைய பேர் எக்ஸசைஸ் செய்வாங்க, நிறைய பேர் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் செய்வாங்க. லேடிஸை பொறுத்தவரை அவங்க ஃபுல்லி வந்து மேக்கப் அதுல தான் இருப்பாங்க. ஓகே, இந்த ஜொப்பை பொறுத்த வரையில நீங்க நினைக்கிறது, அதாவது பிகஸ்ட் சேலஞ்சஸ்ன்னு சொல்லி நீங்க நினைக்கிறது என்னென்ன விஷயங்கள்? சேலஞ்சஸ் வந்து இப்போ ஒரு சொல்லுவேன், இந்த 10 வருஷத்துல வந்து ஒரு எப்படியும் ஒரு 10 லட்சம் பேர் இருக்கலாம். நிறைய நாட்டுக்கு போயிருக்கேன். ஸோ எல்லாரோட கொள்கையும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொருத்தரோட கொள்கையும் ஒவ்வொரு வகையில் இருக்கும். ஒவ்வொருத்தர் எண்ணங்கள் செப்பரேட்டா இருக்கும். இது ஒரு சேலஞ்சா இருக்கும். ஏன்னா நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ ஒருத்தர் அகத்தை வந்து நமக்கு ஒருத்தரை பார்த்த உடனே அவரை புரிஞ்சு கொள்ளல, இவர் எப்படியானப்பட்டவருங்க. அப்படியானவங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஓடி சந்திக்கிறோம். ஒரு 6 hours பயணத்துல வந்து அவங்கள சந்திக்கிறோம். ஸோ அப்படியானாக்கள் ஒரு சேலஞ்சா அமையும். அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட பேசினா எப்படி அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, அவங்களுக்கு சர்வ் பண்ண எப்படி அவங்க எங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனையா இருந்தா எப்படி முகம் கொடுக்கறது. அதோட சேர்த்து நிறைய இப்போ எங்களோட டீம்மேட்ஸையும் பொறுத்தவரையில் வந்து எல்லாரும் வந்து எங்களோட கட்டுப்பட்டு நடப்பாங்களா அப்படி ஒரு சேலஞ்சும் இருக்குது. அடுத்தது நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த டயர்ட்னஸ், அது ஒரு சேலஞ்ச். பிசிக்கலி வந்து எங்களோட ஹெல்த் இஷ்யூ, அது ஒரு சேலஞ்ச். நம்ம வந்து ஒரு 11 வருஷமா இப்போ ஃப்ளை பண்றோம். இன்னும் எத்தனை வருஷம் எங்களுக்கு ஃப்ளை பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சேலஞ்ச். அது ஃப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல என்னென்ன நோய்கள் எங்களை நோக்கி வரும், இந்த அதாவது இப்ப நம்ம எப்பயுமே ப்ரெஷரோட தான் இருக்கிறோம். ப்ரெஷர் மீன்ஸ் வந்து ஏர் ப்ரெஷர் சொல்றேன். ஸ்ட்ரெஸ் வைஸ் அது பெருசா இருக்காது. ஏர் ப்ரெஷர் சொல்றது. இதன் மூலமா நிறைய சைக்காலஜிக்கலி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனா அதெல்லாம் கடந்து சேவ் பண்ணி வர்றது தான் ஒரு லைஃப் சேலஞ்சுன்னு சொல்லலாம். ஓகே ஓகே, சரி சொல்லணும். இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி தான், என்ன சொல்றது, என்ன சரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? கரெக்டாக ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி ஒரு 1-2 ஷேர் பண்ணா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய இருக்குது, நிறைய எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. எந்த ஆண்டு நினைவில் 2007 அந்த 2015 அப்படி அந்த காலப்பகுதியில் நேபாளத்தில் வந்து ஒரு பூமி அதிர்ச்சி ஒன்று ஏற்பட்டது. ஸோ பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அடுத்த நாள் நாங்கள் வந்து நேபாளுக்கு போய் கொண்டிருக்கோம், ஃப்ளை பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ வந்து நேபாளுக்கு சென்றடைஞ்ச பிறகு லேண்ட் பண்ணக்கு முதல்ல வந்து ஸோ அறிவிக்கிறாங்க வந்து, ஏன்னா எப்போவுமே ஒரு பூமி அதிர்ச்சியோ ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்பட்ட பிறகு அடுத்த நாள் வந்து ஒரு ஆஃப்டர் மெத்துன்னு சொல்லுவாங்க. அதோட தாக்கம் வந்து இன்னும் இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கேப்டன் அறிவிக்கிறார் வந்து எங்களுக்கு லேண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு
கட்டத்துல வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து ஏர்போர்ட், நேபாள் ஏர்போர்ட்டுக்கு மேல வந்து சுத்திட்டு இருந்தோம் அந்த வானத்துல, ஏர் ஸ்பேஸ்லயே வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேப்டன் அறிக்கையில சொல்றாங்க வந்து ஃபியூல் போதாது, ஸோ அந்த இதுக்கு பிறகு எப்படியாவது லேண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் லேண்ட் பண்ணோம். ஒரு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு லேண்டிங் தான் அது. ரொம்ப பயத்தோடு லேண்ட் ஆகணும், எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தோம் என்ன நடக்கும். ஆனால் வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஃப்ளை பண்ண முதல்ல வந்து இதை பற்றி நாங்கள் பேசிக்கொள்வோம். இந்த இன்னைக்கு நாங்கள் ஃப்ளை பண்ண போகிற ஃப்ளைட்டில் வந்து ஏதாவது ஒரு கோளாறு நடந்தால் பிரச்சனை ஆனால் என்ன செய்யறது, முன்கூட்டியே வந்து இந்த த்ரெட்டை வந்து நாங்கள் எல்லா டீம்மேட்டோடையும் பேசிக்கொள்றது. அது ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் ப்ரீஃபிங்கில் எல்லாமே வந்து பேசுகிறோம். ஓகே ஓகே சரி, ஓகே தேங்க்ஸ். இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் ரிலாக்ஸான கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கும், கொஞ்சம் சீரியஸான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். இது வரைக்கும் எத்தனை கண்ட்ரிஸ் போயிருக்கீங்க அப்ராக்சிமேட்லி கண்ட்ரிஸ்? அல்ஹம்துலில்லாஹ் வந்து நான் ரீசெண்டாக கவுண்ட் பண்ணேன், அது அப்புறம் கவுண்ட் பண்ணுறது விட்டுட்டு ஒரு 75-80 கண்ட்ரிஸ் அப்படி போயிருப்பேன் இப்போதைக்கு. 75-80 only. சரி, ஓகே. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய டெஸ்டினேஷன் போறீங்க சரி தானே, பெரும்பாலும் வீட்டில இருந்து இருக்கிற சான்சஸ் கொஞ்சம் குறைய கம்பேர் பண்ண அடுத்த ஜாப்ஸ். இப்போ நாங்கள் காலையில் 8 மணிக்கு போனால் 5 மணிக்கு ஆஃப் ஆகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போ பர்சனல் லைஃப்பை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஒன்று? அதே இல்லை, நான் ரெண்டாவது கேள்வி நான் அதே இதில் கேட்குறேன், எப்படி உங்களோட அந்த ரிலீஜியஸ் வாய்ஸ், அந்த மார்க்க விஷயங்களை நீங்கள் எப்படி பேணி தொழுகையாக இருக்கலாம், நோன்பா இருக்கலாம், எப்படி நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரீங்க? வெரி குட். அதான் ஆரம்பத்தில் சொல்லுவோம், இந்த கேபின் குரூவில் 2 பார்ட். ஒன்று வந்து மெரி பண்ண பர்சன் கேபின் குரூ ஆகிறது எப்படி, சிங்கிள் பர்சன் கேபின் குரூ அவங்களோட லைஃப் எப்படின்னு. மேலும் வந்து ஒரு கல்யாணம் முடிச்சது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு கட்டமைப்புன்னு சொல்றேன் இந்த ஜொப்புக்கு. இந்த ஜொப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த ஃபேமிலி லைஃப் வந்து அது மேனேஜ் பண்ணுறது வந்து எங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் உருவாகும். இப்போ எனக்கு ஒரு வீக்கில் வந்து எப்படியும் 2 days வந்து ஆஃப் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு ஃப்ளைட் முடிய நாங்கள் வீட்டை தான் வரப்போகிறோம். ஸோ ஃபேமிலி என் கூட தான் இருக்காங்க கத்தாரில், அவங்களும் என் கூட இருக்காங்க. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க, 2 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்காங்க. ஸோ அவங்களோட வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்பை கொண்டு போகிறேன். அவங்களுக்கு மேக்ஸிமம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் வெளித்தேவைகளுக்கு நான் போகிறதும் இல்லை, எங்கே போகிறதாலும் அவங்க ஃபேமிலி கூட தான் நான் போவேன். ஸோ அப்படி அவங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஸ்பேஸை கொடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து மார்க்க விஷயத்தை பொறுத்தவரையில் என்னுடைய மெயின் டார்கெட்டே அதுதான். அது நீங்கள் மார்க்கத்தோட இருந்தீங்கன்னா தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் வரையும் போகலாம். ஏன்னா கடைசியில் வந்து நம்ம மார்க்கத்தை விட்டு வெளியே போக முடியாது. ஸோ அதுதான் மெயின். நம்ம இந்த இப்போ இதை பற்றி பேச போனால் இது இப்போ வேற சப்ஜெக்ட். அதாவது இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதே அதுக்காக தான். நம்ம அதை மிஸ் பண்ணி நம்ம வேறு இது கால் வச்சு போனோம்னா அது வந்து தப்பா அமைஞ்சிடும். ஸோ அந்த மார்க்கத்தை வந்து நம்ம விடக்கூடாது. தொழுகையா இருக்கலாம், நோன்பா இருக்கலாம். ஸோ எந்த ஜொப்பா இருந்தாலும் வந்து தொழுகைகளை வந்து நாங்கள் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ எங்களுடைய மார்க்கம் வந்து இலகுவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் தொழுகை மிஸ் பண்ணியிருந்தாலும் நாங்கள் 2 சேர்த்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நாங்கள் சேர்த்து தொழுகை கொள்வது, ஃப்ளைட்லேயும் தொழலாம், இல்லாவிட்டா போகிற கண்ட்ரியில் தொழலாம். நான் மேக்ஸிமம் அல்ஹம்துலில்லாஹ்னு நிறைய கண்ட்ரியில் வந்து ஜும்மாக்கள் கிடைச்சிருக்குது. எனக்கு நிறைய ஜும்மா செய்திருக்கேன், நிறைய கண்ட்ரியில் போயிருக்கேன், நிறைய பேர் சந்திச்சிருக்கிறேன், நிறைய பள்ளி தலைவர்களை சந்திச்சிருக்கிறேன். இது அதான் எந்த கோணத்தில் நாங்கள் வேலை செய்கிறோமோ அந்த கோணம் தான் உங்களுக்கு கிடைக்கும். எதன் மூலமாக எங்களுடைய மனசு அமைதோ அது மூலமாக தான் கிடைக்கும், அது மூலமாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அதே கேள்வியோட ஒரு தொடர்ச்சி, அது சும்மா ஒரு தெரிஞ்சு கொள்றதுக்கான ஆர்வத்தில் கேட்குறேன். இப்போ வந்து இந்த ஜொப்பில் நார்மலாக என்ன சொல்கிற அறியாமையின் காரணமாக சொல்கிற சில கிரிட்டிசிசம் இருக்கு. உதாரணமாக வந்து கெபின் குரூவாக இருந்தால் நம்ம வந்து என்ன சொல்கிற லிக்கரை வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். சரிதானே? அது மாதிரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தொழுகை அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, அது ஓகே. இப்போ இந்த லிக்கரான விஷயங்கள், அடுத்து வந்து சில லேடிஸோட சில விஷயங்கள் இன்வால்வ் ஆக வேண்டி வரும். தொடர்ந்து இந்த பார்ட்டி அதெல்லாம் வந்து இப்போ நம்ம அவாய்ட் பண்ணல, மெண்டட்டரியாக நம்ம அட்டென்ட் பண்ண வேண்டிய சில இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கு. எப்படியான விஷயங்களை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க? ஆரம்பத்துல நானும் அப்படித்தான் நினைச்சேன். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், என்ன பண்றது? இப்போ நம்மளுடைய கோணம் வந்து நம்மளுடைய மார்க்க கோட்பாடு வித்தியாசம், ஆனால் இங்கே இருக்கிற அந்த கோட்பாடு வித்தியாசமா இருக்குது. ஸோ என்ன பண்றது அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா நான் இது இங்கே ஜாயின் ஆகும் முதல்ல. ஸோ ஜாயின் ஆகுதுக்கு அப்புறம் தான் தெரியும் இங்கேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எங்களுக்கு அவாய்ட் பண்ணக்கூடிய வழிகள் இருக்குது. எங்களுக்கு அவாய்ட் பண்ணலாம், நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். இப்போ
இப்போ என்ன போலவே நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன். இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. அவர்கள் எப்படி அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி நானும் இப்போ அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறைய விஷயங்கள்ல. முடியாமல் இல்லை. நானும் இதை ரீசெண்டாக இல்லை, இது ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மௌலைகிட்ட கேட்டேன், இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவர் வந்து அழகா அதை சொல்லியிருந்தாரு, அது யூடியூப்லையும் போட்டிருந்தாரு. அவர் சொல்லியிருந்தார், அதாவது இப்போ வீட்டில் அவங்களுடைய தகப்பன் புகைக்கிறாரு, சிகரெட் குடிக்கிறாரு. சிகரெட்டும் ஹராம் தான். இப்ப அவர் குடிக்கிறன்றதுக்காக நீங்க வீட்டை விட்டு போகலாது. நீங்க அவருக்கு சொல்லலாம், இல்லாட்டி அவருக்கு துவா கேட்கலாம். அதைத்தான் நான் இப்ப வந்து ஃபாலோ பண்ண, என்னன்னா நாங்க துவா கேட்கணும், இல்லாட்டி அதை விட்டு அவாய்ட் பண்ணணும். அவாய்ட்னா அந்த வீட்டை விட்டு இந்த ஃப்ளைட்டை விட்டு போறது இல்லை, அதை அவாய்ட் பண்ணி ஏதாவது தூரத்துக்கு போகணும். இல்லாட்டா வந்து அதுக்குரிய நாங்க மனதால துவா கேட்டா வந்து நிச்சயமா ஒரு காலத்துல அது நடக்கும். ஓகே, இல்லை ஏன்னா அந்த கேள்வி கேட்டேன்னு சொன்னா அந்த என்ன சொல்றது, இப்போ நம்மளால மிச்சம் பேர் இதுல இன்வால்வ் ஆகாம இருக்கிறதுக்குரிய ரீசன் அதுவாக அமையுது. இப்போ ரிலீஜியஸ் பர்பஸை வச்சு இப்போ நீங்க வந்து இப்போ அதை என்ன சொல்றது, அதை எப்படி ஃபேஸ் பண்றேன்னு இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி உள்ள அந்த கேள்வியை கேட்டது. ஓகே, ஜசாகலா சொன்னா. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க இந்த கெபின் க்ரூவா இருக்கிறதுல நீங்க பெஸ்ட் பார்ட்னு நீங்க எதை நீங்க நினைக்கிறீங்க? பெஸ்ட் பார்ட் வந்து ஃப்ளைங் தான். இப்போ எல்லா நாட்டையும் பார்க்கறது அது ஒரு பெஸ்ட் பார்ட். நிறைய மக்களை சந்திக்கிறது அது ஒரு பெஸ்ட் பார்ட். மற்றது ஹானஸ்ட்லியா சொல்ல போனா காசு, அது ஒரு பெஸ்ட் பார்ட். அது சரி, அல்டிமேட்டா வந்து அதான் எல்லாரோட மெயின் கோல். ஓகே, சரி, ஓகே, ஹாய். நம்மளோட வீடியோட இறுதி கேள்வி, இப்போ நீங்க ஒரு சீனியர் கெபின் க்ரூ, சரி தானே? இப்போ அந்த வகையில் இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம நாடாக இருக்கலாம், அதாவது இப்போ நம்ம பிரதேசமாக இருக்கலாம், முக்கியமாக ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், கிண்ணியா, மூதூர், வெள்ளமணல், இப்போ அப்படியான இடங்கள்ல இப்போ இப்படியான ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோ இல்லாட்டி வந்து இப்போ எங்களோட அந்த மெரிடைம் இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து வெரி ரேர். சில விரல் எண்ணக்கூடிய ஒரு சொற்ப பேர் தான் இருக்காங்க. அந்த நார்மலாக அந்த ட்ரெடிஷனல் ஒர்க், அது கவர்மெண்ட் ஜாப் இருக்கலாம், அது அப்படியான விஷயங்கள்லேயே வந்து அந்த அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டு இருக்காங்க, சரி தானே? இப்போ இப்படியான நம்மளோட இப்போ என்ன சொல்ற, கம்பேர் பண்ணக்குள்ள பின்தங்கிய பிரதேசம் அப்படின்னு நம்ம பண்ண சொல்லலாம். இப்போ இப்படியான ஆட்களுக்கு இப்போ அதில் இருக்கிற இப்போ யூத்ஸுக்கு, சரிதானே, மிச்சம் பேர் வந்து என்ன சொல்றது, படிப்பு மட்டும்தான் ஒரு பாத்துன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுக்கு வந்து எனக்கும் உடன்பாடுகள் இல்லை. இப்போ படிப்பை தவிர மேலமா நிறைய பாத்ஸ் இருக்கு, நிறைய பேர் நல்ல நல்ல இதுல இருக்காங்க. இப்போ படிச்சாக்களை விட எவ்வளவு நல்லா ஏர்ன் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆனாக்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரி, நம்ம அந்த வகையில இப்போ இதுவும் ஒரு பாத் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ கெபின் க்ரூவா இருக்கலாம், இப்போ செஃப் அந்த இதா இருக்கலாம், அந்த மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் விஷயங்கள்லாம் வந்து அதுவும் ஒரு பாத் தான், சரி. இப்போ அந்த வகையில இப்போ நீங்க இப்போ நம்மளோட வில்லேஜ்ல இருக்கிற முக்கியமா குறிப்பிட்ட சொல்ல போனா இப்போ நம்மளோட ஊர் ஆக்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன? இதுதான் இப்ப இந்த உலகத்தில் நடக்கிறது. இப்ப நம்ம நீங்க கிராம பகுதின்னு சொல்லிட்டீங்க. இப்ப அதாவது பின்தங்கிய பிரதேசங்கள், இந்த இதுல வந்து எங்களுடைய அந்த மெயின் பயம் வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷ் வந்து நமக்கு இல்லை, இங்கிலீஷ் வந்து வேற யாருடையோ லாங்குவேஜ் அப்படின்றது தான். இப்போ ஆனால் அப்போ பரவலாக நிறைய இடத்துல வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து உருவாக்கி இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து யங் ஜெனரேஷன் வந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய இங்கிலீஷ், ஆனாலும் அந்த பயம் ஒன்று உள்ளுக்கு இருக்குது. இப்படியான ஜாப்பை வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கலுமா, இங்கிலீஷ் இருக்குது ஆனால் இப்படியான பெரிய பெரிய ஜாப்புகள் தேர்ந்தெடுக்கலுமா என்ற ஒரு பயம் இருக்குது. ஒருவேளை அது வந்து நம்ம இன்னும் அந்த பின்தங்கிய பிரதேசத்துக்குள்ள கோட்பாட்டுக்குள்ள இருக்கிறதாலேயோ தெரியல. ஒருவேளை அந்த இடத்துல இருந்து நம்ம ஷிஃப்ட் ஆகி வேற எங்கேயாவது போயிருந்தா நமக்கு அந்த தைரியம் வந்திருக்கலாம் அப்படியும் இருக்கும். சில இடத்துல வந்து இப்ப நம்ம மாமா மச்சான் எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள இருப்போம். ஸோ அவங்க என்ன தொழில் பண்றாங்களோ அதை தொடர்ச்சியா செய்யக்கூடிய அந்த மனோநிலை தான் இருக்கே தவிர அதை விட்டு நம்ம வந்து வெளியூருக்கு போய் அதுக்குரிய தைரியம் வருமான்றது வந்து இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்கு நிறைய பேருக்கு. ஆனா ஆங்கிலம்ன்றது வந்து கஷ்டம் இல்லை, ஆங்கிலம் வந்து ஒரு அறிவும் இல்லை, அது ஒரு சாதாரண லாங்குவேஜ். சொல்லுவாங்க இங்கிலீஷ் இஸ் நாட் அ நாலேஜ், இட்ஸ் அ லாங்குவேஜ், இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலே வந்து இலவா எல்லாரோடையும் வந்து நீங்க பேசலாம், பழகலாம், நிறைய நிறைய பெரிய பெரிய ஜப்புகளுக்கு போகலாம். இந்த ஜப்பெல்லாம் வந்து அவ்வளவு கஷ்டமும் இல்லை. உங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் தெரியும்னா உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா கெபின் க்ரூ ஆகிறது வந்து சிம்பிள், நத்திங். இந்த நாளில் கெபின் க்ரூ ஆயிருக்கவே முடியாது. அப்படி இல்லை சொல்றேன், ஒரு தைரியம், கான்ஃபிடென்ட் வேணும். நீங்க உங்களுக்கு ஏபிசிடி சாதாரண அளவுக்கு தெரிஞ்சா கூட கான்ஃபிடென்டா பேசணும். நீங்க நான் கூட தமிழ் மீடியத்துல தான் படித்தேன், நான் வேலை செய்த இடம்லாம் தமிழ் தான் ஃபுல்லா. அதாவது தமிழ்
செய்தியை வாசிக்கிறேன். தமிழ் நியூஸ் தமிழோட தான் இருந்தது 7 வருஷம். அதுக்கு முன்னாடியே தமிழ் ஸ்கூல்ல தான் படித்தேன். நிறைய ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் நான். நிறைய எக்கச்சக்கமான ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். ஸோ ஆனால் தமிழ்ல இருந்தா, ஆனால் ஆங்கிலம் வந்து நம்ம தைரியத்தோட கான்ஃபிடென்ஸோட வந்து எப்போ நாங்கள் மூவ் ஆகிறோமோ அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்த ஜொப்லாம் வந்து நம்ம பயப்படவே தேவையில்லை. சிம்பிளா வந்து இந்த ஜாப் எடுக்கலாம். இங்கிலீஷ் தெரியும்னா எல்லாரோடையும் பழகி நீங்க இது ஈஸியா அப்ளை பண்ணலாம். இதற்குரிய ப்ரொசஸிங் வந்து ஈஸி. அதோ பயப்படவே தேவையில்லை. நீங்க கான்ஃபிடென்ட்டா நீங்க எப்ப நீங்க கால் எடுத்து வைக்கிறீங்களோ ஈஸியா எல்லா இடத்துக்கும் போகலாம். ஓகே ஓகே சொல்லுங்க. ஜஸாக்கல்லாஹ். நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொண்டோம். எனக்கும் நிறைய விஷயங்கள் என்ன சொல்றது தெரிஞ்சு கொள்ள முடியுமா இருந்துச்சு உங்களோட பதில்கள் மூலமாக. இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் நான் மிச்சம் பிரயோசனமா இருந்திருக்கும் சொல்லி இந்த பார்ட் 1 பார்ட் 2 இந்த பிஸி ஷெடியூல்லையும் சுயலனா எங்களுக்கு டைம் தந்து அவங்களோட என்ன சொல்ற இன்புட்ஸும் நமக்கு வந்து வழங்கினதுக்கு வந்து ஜஸாக்கல்லாஹ் சொல்லணும். எல்லாம் அவங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். கரெக்டாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.